என வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 7 நாட்களுக்குள் வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்ட வேண்டும் என்று அண்ணன் உதயானன் விரும்பினாங்க. அந்த ஏற்பாட்டை அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன், நம்முடைய மண்டலத்துக்குட்பட்ட அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர்கள் மிக சிறப்பாக, மாநில நிர்வாகிகள், மாநகர நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், மேற்கு மண்டலம் திமுகவின் கோட்டை, அது இளைஞரனின் கோட்டையாக மாறிக்கொண்டுள்ளது, மாறிவிட்டது. அண்ணன் தளபதி அவர்கள் பொள்ளாச்சிக்கு வந்தப்போ சொல்லிட்டாங்க, இந்த வெற்றி இங்கே தான் மேற்கு மண்டலத்தில் துவங்க போகுது. திமுகவின் வெற்றி 2026 முதல் அறிவிப்பு நம்முடைய மேற்கு மண்டலத்தில் தான் வரப்போகுது. இதை தொடர்ந்து இந்த 39 சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகின்ற நம்ம இளைஞர் பெருமக்கள் அனைவரும் இன்று முதல் கழக பணியில் நீங்க இறங்குறீங்க. நம்ம இளைஞரணியினுடைய அடையாளம் நம்ம நான் நிரூபிச்சு காட்ட போறோம். இங்க உங்களுடைய 39 சட்டமன்ற நிர்வாகிகளுடைய கோரிக்கையாக அண்ணங்கிட்ட ஒரே கோரிக்கை தான் சொல்ல போறேன். இது நான் ஒரு ஆண்டு காலமாக அண்ணங்கிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணங்கிட்டையும் நான் சொன்னேன். என்னன்னா, அண்ணன் அவர்கள் நம்ம கொங்கு மண்டலத்தில் போட்டியிடணுங்கிறது எங்களுடைய இங்க இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை நீங்க எந்த தொகுதியில் வேணாலும் நில்லுங்க, நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் மண்டல பொறுப்பாளர் இளைஞர் நிர்வாகிகளும் உங்களை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு கொடுப்போம்னு கேட்டுக்கொண்டு இதை நீங்க கோரிக்கையா எடுக்கணும். 2வது, அதே சமயம் வருங்காலம் நம்முடைய இளைஞரணியை 5 லட்சம் நிர்வாகிகள் உருவாக்கி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் நம்ம பணியாற்றி நம்முடைய துணை செயலாளர்கள்லாம் மாவட்ட நிர்வாகிகளுடைய மாவட்ட செயலாளருடைய ஒத்துழைப்போட கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நம்ம அதை கஷ்டப்பட்டு இந்த நிர்வாகிகள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த நிர்வாகிகள் அனைவரும் பொக்கிஷம். நீங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பொக்கிஷம். உங்க அத்தனை பேரையுமே உதயானனுக்கு தெரியும். ஒவ்வொன்றையும் பார்த்து தான் பண்ணார். இது உடனே பண்ணோம்னா 1 மாசத்துல இந்த நிர்வாகிகளை போட்டிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணல. ஒரு ராமசாமி, ஒரு சுப்பிரமணி, ஒரு விஸ்வநாதன், ஒரு பிரகாஷ்னா அத்தனையும் அவருடைய கண் பார்வையில் வச்சு தான் இந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த பொறுப்பு எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க உணர்ந்து அதை நீங்க செயல்பட்டு அண்ணனுக்கு வலு சேர்க்கிற வரையில் இருக்கணும். இந்த தலைமுறை அடுத்த 25 ஆண்டு காலம் கொங்கு மண்டலத்தை வெற்றி கோட்டையாக மாற்றும் தலைமுறை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும், இங்க வருகை வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இளைஞர்களின் எழுச்சி நாயகர், கழகத்தின் எதிர்கால